ஹலோ கைஸ். இப்போ யூனிட் 3ல சர்வீஸ் பிஸ்னஸ் சாப்டர் லெவல் டைப்ஸ் ஆஃப் பேங்க் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது சமச்சீர் கல்வியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் டைப்ஸ் ஆஃப் பேங்க். ஸோ இப்போ பேங்க் கேன் கிளாசிஃபைட் as a follows. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க் ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். அப்புறம் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் given by the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதை பற்றி பார்க்குறோம். தேர்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்ன், அதோட பேட்டர்ன் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் பேட்டர்ன் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ல ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் வந்து சென்ட்ரல் பேங்க்னா சாப்டர் 10லயே பார்த்துருந்தோம். சென்ட்ரல் பேங்க் நம்ம இதோட சென்ட்ரல் பேங்க்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் வந்து கமர்ஷியல் பேங்க். இப்போ நம்ம கமர்ஷியல் பேங்க் எப்படின்னு சொல்லுவோம்? பேங்க் விச் அக்செப்ட் deposit from the public and grant loan to traders, individual, agriculture, industrial, transport in order to earn profit. இப்போ பேங்க்ன்றது நம்ம அக்செப்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக்ல இருந்து வாங்கி அதுவே லோனா கொடுக்கறது தான் பேங்கோட வேலை. இப்போ பேங்க்ன்றது இப்போ 5% சேவிங் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு நம்ம டெபாசிட் பண்றோம்னா அதுவே 8% லோனா கொடுக்கறது தான் பேங்கோட. அதை வச்சுதான் பேங்க் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. டு ஏர்ன் அ ப்ராஃபிட். So they lending is in comparative small amount. கொஞ்சம் சைலண்டா. Their lending is in comparatively small amount and most for short and medium period. They also provide other service like remittance of funds, safekeeping of valuable, collection of check, issues of letter of credit. இப்போ கமர்ஷியல் பேங்க்னு தான் இந்த சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூ, கலெக்ஷன் ஆஃப் செக்யூ கலெக்ஷன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு இது பண்ணுவாங்க. இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸ். ஸோ இது மாதிரி கமர்ஷியல் பேங்க் எடுத்துட்டா இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது கமர்ஷியல் பேங்க்ல வருவாங்க. கரூர் வைசியா பேங்க் இது கவர்மெண்ட் பேங்க்ல வரும். இது வந்து பிரைவேட் பேங்க்ல வரும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க்னா என்னன்னு பார்த்தோம். சென்ட்ரல் பேங்க்னா என்ன, ஆர்பிஐ சாப்டர் 10லயே பார்த்துருப்போம். சரி, ரெண்டாவது வந்து கமர்ஷியல் பேங்க்னா என்னன்னு பார்த்தோம். கமர்ஷியல் பேங்க்னா அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் லெண்டிங் லோன் டு த கஸ்டமர். அதுதான் கமர்ஷியல் பேங்க்ல பார்த்துருப்போம். சரி, தேர்ட் வந்து டெவலப்மெண்ட் பேங்க். டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க வந்து ப்ராஃபிட் நோக்கத்துக்காகவே ஃபுல்லாவே பண்ண மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் ஃபுல்லாவே மக்களோட இதை நினைச்சுதான் பண்ணுவாங்க. ஸோ ஹியூஜ் ரிக்வயர்ட் for investment, expansion and moderation of big industries, and others are granted by the separate type of bank called development bank. They are also called industrial bank னு சொல்லலாம். development bank வந்து industrial bank னு சொல்லலாம். The object of development bank is not profit. அவங்க ப்ராஃபிட் நோக்கத்தோடய பண்ண மாட்டாங்க. their aims to develop country டெவலப் பண்றதுக்காகவும் and create employment opportunity காகவும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்க நோக்கம் வந்து பேங்க்ஸ்ல கமர்ஷியல் பேங்க்ல பண்ற மாதிரியோ ப்ராஃபிட் நோக்கத்துக்காக பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து டெவலப் பண்றது, கண்ட்ரி எப்படி டெவலப் பண்றது, அது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வளர்க்கறது, அதான் பார்ப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் பேங்க் டு நாட் அக்செப்ட் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் இருந்து டெபாசிட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் தே சப்ஸ்கிரைப் ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸ். ஷேர்ஸ்னா என்ன தெரியும், ஒரு பங்காளர்கள்னு சொல்லுவோம். ஷேர்ஸ்னா, டெபெஞ்சர்ஸ்னா கடன் பத்திரம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. They provide technical and managerial consultancy service to industrialization. ஸோ இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து இது வந்து 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. நீங்க 2 மார்க்ஸ்லயும் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் பேங்கோட எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது சிட்பி பேங்க்னு சொல்லுவோம். ஸோ முத்ரா பேங்க் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஸோ டெவலப்மெண்ட் பேங்க் பத்தி கோஆபரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவோம்ல, கோஆபரேட்டிவ் பேங்க்னு.
ஸோ கூட்டுறவு வங்கினா அது வந்து எல்லா கஸ்டமரோட சேர்ந்துதான். இப்போ ஆல் கோஆபரேட்டிவ் இன் இந்தியா ஆர் ஓன் பை இட்ஸ் கஸ்டமர் ஆர் மெம்பர் ஹூ ஆர் farmers, small trader and other. கோஆபரேட்டிவ் பேங்க் இன் இந்தியா எய்தர் அர்பனா இருக்கலாம், ரூரலா இருக்கலாம். இப்போ அர்பன்னா என்ன தெரியும், ரூரல்னா என்ன தெரியும்? அர்பன்னா என்ன? சிட்டி சார்ந்த இதுதான் அர்பன் சொல்லுவோம். ரூரல்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்தன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா as 3 டயர் 3 டயர் இருக்கு. ஷார்ட் லோன் கொடுக்கறதுலயும் 2 டயர் ஃபார் லாங் டேர்ம் லோன் கொடுக்கறதுலயும் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. For both this structure the apex body is National Bank for Agriculture and Rural Development சொல்லுவோம். நபார்டுன்னு சொல்லுவோம். அபேக்ஸ் பாடி இதோட கோஆபரேட்டிவ் பேங்கோட அபேக்ஸ் பாடியை வந்து நபார்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆல் கோஆபரேட்டிவ் இன் தமிழ்நாடு எல்லா கூட்டுறவு வங்கியும் இன் தமிழ்நாடு ஆர் ரிஜிஸ்டர் அண்டர் த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் கீழே தான் இந்த கூட்டுறவு வங்கி வந்து இது பார்லிமெண்ட் ஆகும். ஸோ தே கண்ட்ரோல் பை த போத் ஆர்பிஐ அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் இது கோஆபரேட்டிவ் கூட்டுறவு வங்கியை வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ இந்த பேங்கோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு ஸ்டேட் அபேக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவோம். ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் இதுவும் மதுரையில இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ கூட்டுறவு வங்கியை பத்தி பார்த்துட்டோம். 5th வந்து ஃபாரின் பேங்க். இப்போ ஃபாரின் பேங்க் இப்போ பேங்க் which have registered office in a foreign country and branches in India are called foreign bank. இப்போ ஃபாரின் பேங்க் இப்போ ரிஜிஸ்டர்ட் ஃபாரின் கண்ட்ரில இருந்து பிரான்ச்சஸ் வந்து இங்க இருந்தா அது ஃபாரின் பேங்க்னு சொல்லுவோம். This bank open their office in big city and port town only. இது ரொம்ப ரொம்ப மெட்ரோ சிட்டி மாதிரி. மெட்ரோ சிட்டினா என்ன சொல்லுவோம், சென்னை, மும்பை அதெல்லாம் மெட்ரோ சிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சார்ந்ததுல தான் ஃபாரின் பேங்க் இருக்கும். So most they serve the interest of the multinational company, employee and other business institution. Their profitability is higher than Indian bank. Indian bank தெரியும்ல, இந்தியன் பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி மோரா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ஃபாரின் பேங்க். ஸோ இன் 2070 they were 42 foreign bank in India. 42 ஃபாரின் பேங்க் இன் இந்தியா வந்து 2070 இருந்துச்சு. ஆல் ஆஃப் them are scheduled bank. எல்லாமே scheduled bank கீழே வரும். 42 ஃபாரின் பேங்க் இன் இந்தியா. இப்போ ஃபாரின் பேங்க் இன் இந்தியாவோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா. இப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏல இருக்கு. ஸோ பார்க்லே பேங்க் யூகேல இருக்கு. டெஸ்கியூ பேங்க் ஜெர்மனில இருக்கு. ஸோ இந்த ஃபாரின் பேங்க்ஸோட இது பார்த்தோம். 5th இது ரொம்ப இம்பார்ட்டன்டா 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 2 மார்க்ஸ்ல இந்த பேங்க் பத்தி ஃபாரின் பேங்க்னா என்ன, ஃபாரின் பேங்க்னா என்ன, ஃபாரின் பேங்க் register office in a foreign country and branches in India are called foreign bank. So இப்போ அது based on the status given by RBI பத்தி பார்ப்போம். schedule bankனா என்ன, non schedule bankனா என்ன. schedule bankனா all bank which are satisfy the norms and include in the second schedule of the RBI Act 1934 are called schedule bank. second scheduleல RBI கீழ 1934 படி இருந்தா அது schedule bankன்னு. அந்த ஷெட்யூல் பேங்க் ஆவது 5 crores இருந்தா மட்டும் தான் அந்த ஷெட்யூல் பேங்காவே. இப்போ ஒரு பிரைவேட் நிறுவனம் 500 crores இருந்தா கமர்ஷியல் பேங்க் ஆவாங்க. அதே மாதிரி எஸ்பிஐல வந்து இந்தியன் பேங்க்ல 500 crores இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஷெட்யூல் பேங்க் ஆவாங்க. சர்ச் பேங்க் ஆர் கிவன் ஃபினான்ஷியல் accommodation and remit facility at concealness rate by the RBI. There is a non-scheduled commercial bank இருக்கு, private sector, public sector and foreign bank in India. But there are urban cooperative bank and 3 local area bank which function as a non-scheduled bank. 3 local area banks வந்து non-scheduled bankன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் இந்த பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல,
have not licensed under section 22 of the Banking Regulation Act 1949. 1949 regulation படி section 22 படி the small finance bank payment bank have not licensed. So third வந்து based on the ownership pattern, any bank in which not less than 51% of share are owned by the private or called government bank. இப்போ 51% ஷேர் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது கவர்மெண்ட் பேங்க் ஆகும். இப்போ சப்போஸ் 50% கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் ஆகாது. இப்போ 51% ஷேர் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் பேங்க் ஆவாங்க. அதான் பப்ளிக் செக்டார் பேங்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் சிந்து கனரா பேங்க் வந்து 51% முன்னாடி பிரைவேட் பேங்க்ஸ் இருந்துச்சு. அப்புறம் 51% கவர்மெண்ட் கொடுத்தனால அது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் பேங்க் ஆயிடுச்சு. ஸோ ஆல் நேஷனலைஸ் பேங்க் 90 நேஷனலைஸ் பேங்க் இருக்கு. இன் 2017ல 19 நேஷனலைஸ்டு பேங்க் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் சிந்து பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், அது மாதிரி ஒரு 90 நேஷனலைஸ்ட் பேங்க் வந்து 2017ல இது நேஷனலைஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது அடுத்து சொல்றாங்க எஸ்பிஐ அண்ட் ஐடிபிஐ எல்டி லிமிடெட் ஆர் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க். எஸ்பிஐயும் ஐடிபிஐ லிமிடெடும் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ல வருவாங்களாம். கமர்ஷியல் பேங்க்னா accepting deposit and lending loan from the public. All of them are joint stock company type bank. So they are cooperative type bank. Each cooperative type bank is established by the separate act of parliament and is fully owned by the government of India. So 51% above ஒரு கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் பேங்க் ஆவாங்க. ஸோ இப்போ ஐஎஃப்சிஐ அப்படிதான் இருப்பாங்க, சிட்டி பேங்க் அப்படிதான் இருப்பாங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இப்போ நேஷனலைஸ்ட் பேங்க்னா இந்தியன் பேங்க் சொல்லலாமா, இந்தியன் ஓசி பேங்க் சொல்லலாம், ஓரியன்டட் பேங்க் ஆஃப் காமர்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் ஒரு 15 நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கு. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க், ஆல் நேஷனலைஸ்ட் பேங்க் பப்ளிக் செக்டார் பேங்க். இப்போ பிரைவேட் செக்டார் பேங்க் லக்ஷ்மி வில்லா பேங்க், கரூர் பேங்க், கோட்டாக் மஹேந்திரா பேங்க், எஸ்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், அதெல்லாம் பிரைவேட் செக்டார் பேங்க்ல வரும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.